गाइस நாங்க வந்துட்டோம் தங்கமே உன்னை தான் தேடி வந்த சாங்ல வந்து லொகேஷனுக்கு நாங்க வந்துட்டோம் பிலி மூடியோசிதா சாங் லொகேஷன் நல்லா பாருங்க கடலாய் பேசிடும் வார்த்தைகள் யாவும் துளியாய் துளியாய் குறையும் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது நாளை ஓர் அர்த்தம் காட்டும் வாழாயன் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன். ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் we are in day 4 3 daysலயுமே நாங்கள் வந்து ஷாப்பிங் அண்ட் சர்ச் அப்படின்னு சொல்லி டைம் போயிட்டு ஸோ இன்னைக்கு தான் உங்களுக்குமே எங்களோட வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது எஸ் நாங்கள் பாண்டிச்சேரி போக போகிறோம் நேற்று நைட் தான் நாங்கள் இங்கே வந்து சேர்ந்தோம் பாண்டிச்சேரிக்கு ஸோ அங்கே ஒரு சின்ன ஒரு ஹவுஸ் அதாவது 3 rooms உள்ள ஒரு ஹவுஸ் ஒன்று புக் பண்ணி இங்கேயே தங்கியாச்சு Are you exciting? Yes, சொல்லுங்க. Yes. காய்ஸ் நாங்கள் இருக்க பிளேஸ்லேருந்து ஃப்ரெஞ்ச் காலனி தான் போய்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் நார்மலி நாங்கள் ரெண்ட் கார் எதுவும் புக் பண்ணாமல் ஊபர்லேயே தான் புக் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ வந்திருக்கிறது வந்து பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்ச் காலனிக்கு வந்திருக்கோம் ஸோ இதில் உண்மைக்குமே நிறைய கெஃபேஸ் அழகான கெஃபேஸ் இருக்குன்னு நான் வந்து சும்மா யூடியூப் சர்ச்சில் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் Guys, we are in Billy மூடியோசிதா சாங் லொகேஷன் நல்லா பாருங்க கடலாய் பேசிடும் வார்த்தைகள் யாவும் துளியாய் துளியாய் குறையும் மௌனம் பேசிடும் பாஷைகள் மட்டும் புரிந்திடுமே தானாய் எந்தன் கால்கள் இரண்டும் முந்தன் திசையில் நடக்கும் தூரம் நேரம் காலம் எல்லாம் சுருங்கிடுமே இப்போ நாங்கள் வந்து ஒரு அளவுக்கு நாங்கள் வந்து அயன் படம் மூவி ஷார்ட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இந்த பிளேஸை தான் எடுத்தோம்னு சொல்லி ஸோ காய்ஸ் இந்த ஹீட்டுக்கு முடியலை மையம் செம்ம ஹீட்டாக இருக்குது போட்டு மேக்கப் எல்லாம் கலைஞ்சிக்கிட்டே இருக்குது இப்படியே ஒவ்வொரு இடமா போய்கிட்டு இருக்கோம் गाइस நாங்க வந்துட்டோம் தங்கமே உன்னை தான் தேடி வந்த சாங்ல வந்து லொகேஷனுக்கு நாங்க வந்துட்டோம் இந்த கஃபேக்கு நான் நினைக்கிற நேம் வந்து ஒன் டியூஸ் சஃப்ரன் சொல்லி தான் இருக்கு ரெஸ்டோ பார்னு சொல்லி here it is
1 hour 4 பேர் கட்டுவாங்க. அரிக்கை மேலே ஃபிஷிங் ஹார்பர், ரிவர் மோஸ், போட்டிங் ஃபேமிலி அந்த ஹைக்கிங் மாதிரி கூட்டி போறது போட்டிங் அதுக்கு ஒரு அதுல போயிட்டு 1 hour அது நல்லா இருக்கும். வெயில்ல தான் செஞ்சதா. பாண்டியில் நாங்கள் போன செகண்ட் ஸ்பாட் தான் இந்த மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து per பர்சனுக்கு 300 rupees சார்ஜ் எடுத்திருந்தாங்க ஃபார் போட்டிங். ஸோ அவங்க அங்கே இருக்கிற எல்லா ஃபாரஸ்ட் அண்ட் எல்லா பிளேஸையும் வந்து போட்டில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஃபேமிலியாகவும் போகலாம், கப்புள்ஸாகவும் போகலாம். எப்படி பார்த்தாலுமே per பர்சனுக்கு 300 to 400 அதுக்குள்ள தான் சார்ஜ் எடுப்பாங்க. எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, விழுந்த என்ன காப்பாத்துவீங்க தானே? ஸ்விம்மிங் தெரியாது, விழுந்தா காப்பாத்துவீங்க தானே? You can jump only. இவர் தான் ஸ்விம்மிங் தெரியும், இவருக்கு மட்டும் குடும்பத்துல ஸ்விம்மிங் தெரியும். இவர் தான் எங்களை எல்லாரும் காப்பாத்துவார் விழுந்தா. காப்பாத்துவார் இவர் ஹீரோ ஜெயம் ரவி. ஓ காட், தனுஷ் ஃபேனா நீங்க? நீங்க விஜய் ஃபேனா? தமிழக வெற்றி கழக வாழ்க வாழ்க. Pilot Jack Sparrow on the board. வாங்க, இளைய தளபதி ஃபேன் இவர் தான். இளைய தளபதி ஃபேனா? கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் காட்டுங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் தொண்டர் இருக்கீங்களா அந்த டீம்ல? சேர்ந்துட்டீங்களா அவளுக்கு கட்சியில? சேர்ந்துட்டாரா? சேர்ந்துட்டாரா அவரும்? இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. வாழாய வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன். தீரா உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மீழ்கிறேன். Century BC 2200 years before. அரிக்கேடா அரிக்கமேடு அந்த பில்டிங் கட்டினது ரோமன்ஸ் 2nd century BC 2400 வருஷம். ஓகேங்களா? பொன்னியின் செல்வன் 2 படத்தை இங்கே தான் எடுத்திருக்காங்க. இது வந்து பழைய காலத்துல பிரெஞ்சு மன்னனால கட்டப்பட்ட இடமா, அது இப்போ ஃபுல்லாவே அழிவடைஞ்சிருக்கு. பின்னுக்கும் பார்க்கலாம். நம்ம விஜய் ஃபேன் எப்படி சரி நல்லதா? விஜய் வந்துட்டாருன்னா என்ன செஞ்சிருவாரு சொல்லுங்க? என்னென்ன செய்வாரு? என்னென்ன செய்வாரு சொல்லுங்க? சொல்லுங்க. அண்ணியாரு அடுத்தது எங்க போலாம்? ஓகே, ரேட்டிங் போகணும் சொல்லி எங்களை கைக்கிங் கூட்டி போனவர் வந்து தந்திருக்காரு. ஸோ நாங்கள் QR கோடில் போயிட்டு ரேட்டிங்கை போடுவோம். அண்ணியாரு சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு ரைடு? நல்லா இருந்துச்சு. வேற எதுவும் சொல்லலாமே? வேற எதுவும் சொல்ல கொஞ்சம் எங்களுக்கு கண்டென்ட்டோட ஏதாவது சொல்லலாமே? சரி, இங்க வாங்க.
உங்களோட பேர் என்ன? ஹரி. இவர் தான் மீட் மிஸ்டர் ஹரி. எங்களை வந்து கயக்கிங் இந்த போட்டிங் ரைட் கூட்டி போனவர். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எங்களோட ஸ்ரீலங்கனுக்கு சொல்கிறோம் இங்கே வந்து அவங்களோட போட்டிங்க்கு போக சொல்லி. சரியா? சரி. டன்னா? அதோட எங்களோட ஜெனியன் ராஜ் vlog யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி. அப்படியே காட்டுறேன். guys நாங்க இப்போ வந்து எங்க போறோம்? எந்த பீச்சுக்கு? guys இப்போ நாங்க சரியா நாங்க மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல இருந்து இப்போ ஹிடன் பீச்சுக்கு போய் கொண்டிருக்கோம். அங்கே அப்படியே குளிச்சுட்டு பக்கத்துல ஃபிஷ் எல்லாமே அங்கே சாப்பிட்றதுக்கு நிறைய பார்க்குற இடம் இருக்குது பீச்லேயே. ஸோ அங்கேயே ஒரு சுற்றுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்கொண்டிருக்கோம். நான் இப்போ போய்கொண்டிருக்கிறது வந்து உங்களுக்கு ஈடன் பீச்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரியில். நல்லா இது குளிக்கிறதுக்கான ஒரு பீச், லைக் ராக் பீச். அந்த பீச் தவிர இந்த பீச்சில் கொஞ்சம் குளிக்கலாமா. ஸோ அதுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா இப்போ குளிக்கணும். ஸோ அதுக்காக வேண்டியது இப்போ நான் போய்கொண்டிருக்கேன். நல்லா இருக்கேண்ணா. இந்த முஸ்லீம் அபாயகர் ஃபாத்திமா நல்லா இருக்கேண்ணா. பாத்திமா சுயைலா நல்லா இருக்கேண்ணா. என்ன பார்க்க சொல்லுங்க? கோகோனட் ஃபார்ம் மாதிரி இருக்குது. இதுக்குள்ள ஃபுல்லாக சீ ஃபுட் இருக்கும். வேற என்ன இருக்கு? யார் சீ ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும். சாப்பிட்றதுக்கு, விளையாடுறதுக்கு, வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். வேற போயிட்டு பார்ப்போமா? சரியான சூடுனால தண்ணியெல்லாம் தண்ணியெல்லாம் வத்துறனால இங்கே மீனெல்லாம் பாருங்க சைடில் வத்துற இடங்களுக்குலாம் வந்து தான் நிற்கிது. இங்கே நாங்குதா தெரியுதா? எல்லா மீன் எல்லாம் பெரிய பெரிய மீன்லாம் சைடில் வந்து நிற்கிது. நாங்கள் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லேருந்து இங்கே வாரத்துக்கு சரியாக ஆட்டோவில் தான் வந்தோம். ஆட்டோக்கு எவ்வளோ எடுத்தாங்க ரஜி? ஆட்டோவுக்கு ஒரு 350 எடுத்தாங்க. நாங்கள் ஒரு 5 people மாதிரி ஒரு ஆட்டோவில் போகலாம் இந்த ஈடன் பீச்சுக்கு. பீச்சில் வெள்ளரி பிஞ்செல்லாம் விற்கிறாங்க. சாப்பிட்டு கொண்டே இருக்குங்க ரஜி. சூட்டுக்கு எனக்கு ஒரு வந்த நாளில் இன்றைக்கி தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக செட் ஆகுது. நிறைய இடம் பார்த்தோம். மற்ற நாளெல்லாம் ஆனால் வந்த 4 நாளில் நிறைய இடம் போயிட்டோம். நிறைய தூரத்துக்கு போயிட்டோம். ட்ராவல்லே கொஞ்சம் போயிட்டு எங்களுக்கு டைம். பட் இன்னும் கொஞ்சம் நிறைய இடம் சுற்றி பார்க்குறோம். நாங்கள் அந்த தமிழ் உங்களுக்கு எது தமிழில் கதைக்கிறேன்னா ஸ்ரீலங்கா. நாங்கள் எந்த அளவுக்கு தமிழ் தெரிஞ்சு அங்கே தமிழ் அங்கே எல்லாருமே தமிழ் தான். எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கீங்க அங்கே தமிழ் யாருக்கும் தெரியாதுன்னு. எல்லாருமே தமிழ் தான். எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தமிழ் தெரியும். எல்லாரும் ஷாக்கை பார்க்குறீங்க தமிழ் தெரியுமா? ஆமாம், அவங்க அதாவது என்னன்னா இந்த அளவுக்கு பேச மாட்டேங்கிறீங்க. வேற மாதிரி ஒரு லாங்குவேஜ் மாதிரி வரும்ல தமிழ். யாழ்ப்பாண தமிழ். கரெக்ட். அது மாதிரி தானே பேசுவாங்க. க்ளோஸ் பண்ணிடவா? இது என்ன மீன்? இது சங்கரா. சரி, நான் வேணா எடுத்து காமிச்சிடுவோம். நீங்கள் தானே இதெல்லாம் செய்ய உங்களை வச்சிருக்கு வீட்டில். நீங்கள் எதுவும் அங்கே போய்ட்டு செய்யணும். ஓ, நம்ம தான் படாத பாடுபடுறோம். எதுக்கு 2 முட்டை போட்டிங்களா? கூட இல்லையா 2 முட்டை? போட்டு மடிப்பாங்கம்மா. இருங்க முடியாது. மடிச்சே வச்சு தருவாங்க. யூடியூப்லாம் இங்கே பார்த்துட்டு
எடுத்துருங்க. பர்ஃபெக்ட். ஆமாங்க, வந்து ரைஸ்லாம் இருக்கு, சாப்பிடுங்க. பகல் டைம் சாப்பாட்டுக்கு பசிக்கு நல்ல சுமையாக இருக்குது. தண்ணி வந்து பார்க்க கிளியர் அண்ட் க்ளீனாக செம்மையாக இருக்குது. பார்ப்போம். இப்போ குளிக்க போகிறோம். குளிச்சதுக்கப்புறம் தான் விளக்கும் அது எப்படி பேஷ் நடக்கும். இதே போடணும். சாரி காய்ஸ், விழுந்துட்டேன். குளிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நல்ல பீச்சா இல்லாட்டி கொஞ்சம் அப்செட்டானு சொல்லி. லெட்ஸ் see. Bye.